சிறந்த அணுக்களில் மிகச்சிறு அணுவாக திகழ்கின்ற ஒளிவடிவே பிரம்ம ஒளி என வேதங்கள் குறிப்பிடுகின்றன. சிறந்தனவற்றுள் மிகச்சிறந்தது இப்பிரபஞ்சம் அல்லது அகில வெளி. பிரணவ வடிவினனான இறைவனாக தன்னை பாவித்து செய்கின்ற பூஜை. ஓங்காரம் பிரம்மத்தின் நாதமாகும், பிரணவ மந்திரமாகும், தெய்வீக ஒளியாகும். அக்னி தேவனே, காட்சி தரும் பிரம்ம ஒளி நீயே, கடவுளும் நீயே. சூரிய தேவனே, ஒளியும் நீயே, நெருப்பும் நீயே, பொலிவும் நீயே. என்னை வாழ வைப்பது காட்சி தராத நின் சக்தி அணுக்களே. வருண தேவனே, அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வது உன் கருணையினால் அல்லவோ? வருண தேவனே, அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வது உன் கருணையினால் அல்லவோ? நான் காண்கின்ற, கேட்கின்ற, உணர்கின்ற இந்த ஒளியின் தன்மையால் நான் வெறும் உடலன்று ஒளி என உணர்கிறேன். அறிவே பிரம்மம், நானே பிரம்மம். அகம் பிரம்மாஸ்மி, நீயும் பிரம்மமும் ஒன்றே. தத்துவமசி. என்னிடமும் உன்னிடமும் செயல்படும் ஆன்மீக ஒளி என்பது புனிதமான பிரபஞ்ச வெளியில் நிறைந்து நிற்கும் உண்மை ஒளியாகும். ஜீவாத்மாவே பரமாத்மா. இங்கே பிரம்ம வடிவமாய், அகில கோடி அண்டங்களின் தலைவனாய், அகில வெளியாய், ஐம்பூதங்களின் தலைவனாய், பூதநாதனாக சுவாமி ஐயப்பன் அருள் பொழிகின்றார். பிரபஞ்ச வெளியில் நிறைந்து நிற்கும் ஒளிக்கு மந்திர, சங்கு, இசை கருவிகளின் வாயிலாக நிகழ்த்தும் பூஜை, மலர்களின் அர்ச்சனையுடன் தூப தீபங்கள் ஏற்றி வழிபடும் தெய்வீக ஒளி சுடர்விடும் கடவுள் திருவுருவம். त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु मावतु. சுவாமி ஐயப்பன் பஞ்சபூத வடிவினன். நிலத்தின் குறியீடாக சந்தன வழிபாடும், நெருப்பின் குறியீடாக தீப வழிபாடும், வாயுவின் குறியீடாக தூப வழிபாடும், நீரின் குறியீடாக நைவேத்திய வழிபாடும், ஆகாயத்தின் குறியீடாக மலர் வழிபாடும் நிகழ்த்தப்படுகின்றன. யோகி வடிவத்திற்குரிய வழிபாடுகள். பிரம்மச்சரிய நோன்புடன் தியான வடிவினனே, ஞானமுத்துரையுடன் திகழும் யோகீஸ்வரனே, அடியனுக்கு அருள் பாலிப்பாய். சைவ வைணவ சின்னங்களுடன் கழுத்தில் ரத்தனமணிந்து மானிட பிறப்பும் தாங்கி 8 ஐஸ்வர்யங்களும் வீடு பெறும் அளிக்கின்ற பூதநாதனே, ஏற்றுக்கொள்வாய் அடியனின் சர்வாங்க வணக்கம். பூஜைக்கு பின்னர் துளசி நீர் அருந்துவது உடலுக்கு தூய்மை அளிக்கின்றது. இயற்கையோடு இணைந்த கடவுள் வடிவங்களே பிரம்மனும் திருமாலும் மகேஸ்வரனும். இது சிவ உலகமான கைலாசம். கைலாசபதியின் தவ பூமியில் சிவபெருமான்
பார்வதி தேவியுடன் புத்திர சமேதராக வசிக்கிறார் என்னும் நம்பிக்கை நிலவுகின்றது. இந்த சைவ கலைகளே சுவாமி ஐயப்பனை நோக்கியுள்ள தத்துவ படிக்கட்டுகளாக கருதப்படுகிறது. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ர்யம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சங்கராய ஸ்ரீமன். எந்த ஒரு பக்தனின் வாழ்க்கையின் லட்சியமும் கைலாசபதியை தேடிச் செல்கின்ற தீர்த்த யாத்திரையாகத்தான் இருக்கும். மானச சரோவரில் இருந்துள்ள தீர்த்தத்தை அறிந்தினால் பெரும் புண்ணியம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. அனைத்து ஜீவராசிகளையும் இயக்குகின்ற ஆதித்யனின் ஒளி வீசும் பிரபஞ்ச வெளியின் ஆதி நாராயண தேவனே, உன்னை நான் ஆராதிக்கின்றேன். சைவ வைணவ சக்திகள் ஒன்றிணைந்த சுவாமி ஐயப்பன் ஒரு குருவைப் போன்று இவ்வாறு அருள் பாலிக்கின்றார். உண்மையும் ஆனந்தமும் ஒளியும் ஆன்மீக வடிவும் நானே. என் ஆன்மீக ஆனந்தத்தில் நான் கலந்திருக்கிறேன். 3 உலகங்களிலும் உயர்ந்தவன் நானே. மும்மலங்களையும் வென்றவனும் நானே. என்னை தேடி வருபவர்களுக்கு அனைத்து துன்பங்களையும் அழித்து ஆன்ம ஞானமும் ஆன்ம சக்தியும் ஐஸ்வர்யங்களும் அமைதியும் அளிக்கிறேன். காட்சிக்கு அரிதான பஞ்சபூதங்கள் எனும் போர்வையால் மூடப்பட்டிருக்கும் நான் இந்த பிரபஞ்ச வெளியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் கலந்திருக்கின்றேன். சிவமார்க பிரணேதாரம் பிரணதோ. சிவகங்கையான கங்கை நதி இமாலய மலை அடுக்குகளை கழுவி ஒழுகும்போது சபரிமலையின் மலை அடுக்குகளை பம்பா நதி கழுவி செல்கிறது. பிரபஞ்சத்தை இறை வடிவில் காண சூரிய குடும்பத்தின் ஒரு பகுதியான பூமியின் ஒரு பகுதியான கல்லெடுத்து வடிவமைத்து சக்தியின் உறைவிடமாக பூஜிக்கின்ற கடவுள் திருவுருவம். தெய்வீக ஒளி தூணிலும் துரும்பிலும் மலரிலும் புழுவிலும் கலந்திருக்கின்றது என வேதங்கள் கூறுகின்றன. சபரிமலை கேரளத்தில் உள்ள பத்தனம்திட்டை ஜில்லாவில் கடல் நிலப்பரப்பிலிருந்து 1547 அடி உயரத்தில் இருக்கின்றது. இம்மலை குன்றுகளுடனும் பள்ளத்தாக்குகளுடனும் காட்சியளிக்கின்றது. பிரம்மத்திற்கு வடிவமில்லை, பெயரில்லை, மனமில்லை. அளக்கவோ திட்டவட்டமாக கூறவோ இயலாது. இறைவனை தன் உள்ளத்தினுள்ளே தெளிவாக காண்பதே ஞானம். சுய ஆன்மாவில் இறைவனை காண்பவர்கள் எங்கும் இறைவனை தரிசிப்பர். பேரறிவே பிரம்மம் அல்லது பரமாத்மா. ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ 1998
சபரிமலை திருக்கோவிலின் கர்ப்பகிரகம் முழுவதும் தங்கம் பூசப்பட்டது. தங்க தகடுகள் கூரையாக அமைந்துள்ளன. யூபி குரூப்பின் உடைமையாளர் திரு விஜய் மல்லையா ஓர் ஐயப்ப பக்தர். இவர்தான் தங்கம் பூசிய செலவை ஏற்றுக்கொண்ட சுவாமி பக்தர். 300 கிலோகிராமுக்கும் அதிகமான தங்கம் இங்கே பூசப்பட்டது. ரூபாய் 3 கோடி பணம் செலவிடப்பட்டது. ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா. ஸ்ரீ சுவாமியே. திருக்கோவிலின் தென்மேற்கு பகுதியில் மகா கணபதியின் திருச்சிலையும் நாகராஜாவின் திருச்சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. சக்தியின் உறைவிடமாக கடவுள் திருவுருவங்கள் திகழ்கின்றன. மனித உடல் போன்று கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. மனித உடலின் குறியீடான கோவிலின் உள்ளே நிறைந்து நிற்கும் அலை வடிவான மந்திரங்களின் ஒளி மனித உடலின் உள்ளே புகுவதற்காகவே பஞ்சசுத்தியுடன் கோவிலை வலம் வைக்கிறோம். கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவதால் நீர், நிலம், சூரியன், வாயு ஆகியவற்றின் அம்சங்கள் நம் உடலுக்கு கிடைக்கின்றன. சுவாமியை தரிசித்து புண்ணியம் தேடுவதற்காக பாரத பூமியின் 4 திசைகளில் இருந்தும் பக்த கொடிகள் திருக்கோவிலில் வந்து சேர்கின்றனர். கோவிலில் கிடைக்கின்ற நீர், தீர்த்தம், பிரசாதங்கள் போன்றனவும், கோவில் இசை கருவிகளின் ஒலியும், கற்பூரம், சந்தனத்திரி, மலர்கள் போன்றவற்றின் மணமும் மனித உடலுக்கு சக்தியை அளிக்கின்றன. ஏகதந்தம் மகாகாயம் தப்த காஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாக்ஷம் வந்தேஹம் கணநாயகம். கணபதி ஹோமத்துடன் பூஜை ஆரம்பிக்கிறது. ஐம்பூத அம்சங்கள் உள்ள மனித உடலுக்கு ஐம்பூதங்களே மருந்தாக அமைகின்றன. ஆலய தரிசனத்தின் பயனாக உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஒரு வகையான ஊக்கம் கிடைக்கின்றது. அதிகாலை உஷை பூஜைக்கும் மற்ற முக்கிய பூஜைகளுக்கும் தாந்திரிக ஆசாரியரை தலைமையேற்று நிகழ்த்துகின்றார். சாருஜடா நிபத்த மகுடம் திவ்யாம்பரம் ஞானமுத்ர்யோத்யக்தக்ஷகரம் பிரசன்னவதனம் ஜானுஸ்தஹஸ்தே. முக்கிய வழிபாடு நெய் அபிஷேகமாகும். இருமுடிக்கட்டின் உள்ளே வைத்திருக்கின்ற நெய் நிறைந்த தேங்காயை எடுத்து உடைத்து சுத்தமான ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அபிஷேகத்திற்காக பக்தர்கள் அளிக்கின்றனர். ஆன்மாவாகிய நெய் இறைவன் மீது அர்ப்பணிக்கப்பட்டு சரீரம் எனும் தோடுகளில் கலக்கின்ற புனிதமான வாழ்க்கை முறை. அர்ச்சனை செய்யப்பட்ட நெய்யினை நோய் நிவாரணியாக வீட்டிற்கு கொண்டு செல்கின்றார்கள். அப்பம், பாயசம், நைவேத்தியம், புஷ்பார்ச்சனை, சந்தன காப்பு, ஆடை சார்த்தல், களபாபிஷேகம், திருநீறு அர்ச்சனை, உதயாஸ்தமன பூஜை, சகஸ்ட கலசம், லட்சார்ச்சனை, படி பூஜை, வெடி வழிபாடு போன்ற வழிபாடுகளை பக்தர்கள் நடத்துகின்றனர். சுவாமி ஐயப்பனின் பூங்காவனம் நிலைக்கல் என்னும் இடத்தில் நின்று ஆரம்பிக்கிறது.
மாதங்க முனிவரின் கடும் தவத்தினால் புனிதமடைந்த புண்ணிய பூமி சபரிமலை. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியால் முக்தி பெற்ற நீலி சபரியின் ஆசிரமம் இங்குதான் இருக்கிறது. இதுவே சபரி பீடம். கங்கை நதிக்கு சமமான புனித நதியாம் பம்பா நதியின் அருகாமையினால் கோவிலுக்கு உரிய புண்ணிய தலமே சபரிமலை. பல்வேறு விலங்கினங்கள் சபரிமலையை சுற்றி வாழ்கின்றன. ஒரு பக்கம் பெரியார் காட்டு விலங்கு காப்பிடம், மற்றொரு பக்கம் டைகர் வனம். வடக்கே தப்த நதியின் பிறப்பிடம் முதல் தெற்கே ஆர்வாமொழி வரை 1500 கிலோமீட்டர் நீண்டு கிடக்கின்ற மலை அடுக்குகள் கேரளத்தின் கிழக்கெல்லை வரை கோட்டை போன்று சுற்றி நிற்கின்றன. நீலகிரி மலைகளில் 9000 அடி உயரமுள்ள ஆனைமலையே மிக உயர்ந்த மலையடுக்காகும். இத்துடன் சேர்ந்து கிடக்கும் இடங்கள் உள்ள மலைநாடு பத்தனம்திட்டை ஜில்லாவை சார்ந்த பகுதியாகும். சபரிமலையின் தென்கிழக்கு பகுதியிலிருந்து பம்பா நதி ஆரம்பிக்கின்றது. அழுதையாறு, தக்காட்டாறு, கல்லாறு எனும் நதிகளும் பம்பை நதியும் ஒழுகி ஒன்றாக கலக்கிறது. மணிமலையாறும் அச்சன் கோவிலாறும் பம்பா நதியுடன் இணைகின்றன. பூதநாதனாம் தர்மசாஸ்தா சபரிமலையில் வானப்பிரஸ்தாசிரமத்திலும் பொன்னம்பல வீட்டில்
சந்நியாஸ்தாசிரமத்திலும் குடிகொண்டுள்ளார். மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த மணிமண்டபத்தில் தேவன் வீற்றிருக்கிறார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தாந்திரிகளும் பூஜாரிகளும் தெய்வீக ஒளியை உருவச் சிலைக்கு ஏற்றி தெய்வீகத்துவத்தை நிலைநிறுத்துகின்றனர். ஆலயத்தில் ஒளி நிறைந்து நிற்பதற்காக அபிஷேகங்கள் நடத்தி கோவிலை தூய்மையடையச் செய்கின்றனர். எட்டு வகையான அர்ச்சனை பொருட்களால் சுவாமி ஐயப்பனை பூஜிப்பதால் 1,00,000 தவறுகள் மன்னிக்கப்படுகின்றன என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பால், நெய், களபம், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர், திருநீறு, நீர் என்பன 8 வகையான அர்ச்சனை பொருட்கள். आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुः श्रोत्रमधो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् तदात्मनि निरते यगुपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु ॐ शान्ति शान्तिः शान्तिः. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. आनो भद्राः क्रतवो यन्तु विश्वतः. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः.
भद्रं कर्णेभिः शृणुयाम देवा भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टवां देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति யோகியின் தோற்றத்தில் ஞான முத்திரையுடன் தனி பிரம்மச்சாரியாக யோகி பட்டத்துடன் கருப்பு ஆடை அணிந்து சமாதி நிலையில் புலி வாகனத்தின் மேல் அமர்ந்து சபரிமலையில் தரிசனம் தந்து காட்டினுள்ளில் வானப்பிரஸ்த நிலையில் சைவ வைணவ சின்னங்களுடன் தியான வடிவிலும் மானிட அவதாரத்தில் தங்கப் பொலிவுடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டு பீடத்தில் சுவாமி ஐயப்பன் வீற்றிருக்கின்றார். கழுத்தில் ரத்தினத்துடன் மணிகண்டனாக பிறந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் பூதகணங்களுக்கும் தலைவனாக ஸ்ரீபூதநாதனாக தர்ம சாஸ்தாவாக மானிட பிறப்பெடுத்து அருளொளி சிந்திக் கொண்டிருக்கிறார். அகிலாண்ட கோடிகளும் பூமியும் மலைகளும் நாடும் வர்ணனும் பிரகஸ்பதியும் தேவேந்திரனும் நெருப்பும் மங்களகரமாக என்றும் நிலைத்து நிற்கட்டும். தாந்திரிகளும் பூஜாரிகளும் தெய்வீக ஒளியை உருவச் சிலைக்கு ஏற்றி தெய்வீகத்துவத்தை நிலைநிறுத்துகின்றனர். ஆலயத்தில் ஒளி நிறைந்து நிற்பதற்காக அபிஷேகங்கள் நடத்தி கோவிலை தூய்மையடையச் செய்கின்றனர். தூப தீபங்களினால் மந்திர ஒலிகளால் பிரபஞ்சத்தின் சக்திகளை சாந்தமாக்குகின்ற பிரார்த்தனை உடலின் ஐம்புலன்களை எழுப்புகின்றது. ஆனந்தத்தின் நிறைவின் அடையாளமே பூர்ணகும்பம். அப்பம், பாயசம், நைவேத்தியம், புஷ்பார்ச்சனை, சந்தனக்காப்பு, ஆடை சார்த்தல், களபாபிஷேகம், திருநீறு அர்ச்சனை, உதயாஸ்தமன பூஜை, சகஸ்ட கலசம், லட்சார்ச்சனை, படி பூஜை, வெடி வழிபாடு போன்ற வழிபாடுகளை பக்தர்கள் நடத்துகின்றனர். நாயகனே சனீஸ்வரே களபாபிஷேகம் ஐயப்ப சுவாமிகளுக்கு மிக விருப்பமான வழிபாடாகும். நாயகனே வாசனே வீராளி வீரனே வீரமணி அந்தனே சுவாமிகளின் தெய்வீக பொலிவை பெருக்குவதற்காக ரிக்வேத லட்சார்ச்சனை, யஜுர்வேத லட்சார்ச்சனை, சகஸ்ட கலசாபிஷேகம் போன்ற பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. भगवते भूतनाथाय ओम गाढगात्राय नमः ओम गोत्ररूपाय नमः ओम कुलेश्वराय नमः ओम आनन्दभैरवाराध्याय नमः ओम हयमेधफलप्रदाय नमः ओम दध्यन्नासक्तहृदयाय नमः ओम गुडान्नप्रीतमानसाय नमः ओम घृतान्नासक्तहृदयाय नमः
ஓம் கௌராங்காய நமः ஓம் கர்வபஞ்சகாய நமः ஓம் கணேசபூஜ்யாய நமः ஓம் ககனாய நமः ஓம் கணானாம் பத்யை நமः ஓம் ஊர்ஜிதாய நமः ஓம் சபரிமலை திருக்கோவிலின் தெய்வ தரிசனமொத்த கும்பாபிஷேகம். ஆலய கும்பங்களில் குடிகொண்டுள்ள தெய்வீக பேரொளியை தேவபீடத்தில் ஆவாகனம் செய்தபின் கும்பங்களுக்கு தங்கம் பூசி அழகுபடுத்தி ஆலயத்தின் மேல் மீண்டும் வைக்கின்றனர். வைப்பதற்கு முன் தேவபீடத்தில் வைக்கப்பட்ட தெய்வீக பேரருளை மீண்டும் கும்பங்களில் ஆவகம் செய்யும் தெய்வீக பணியே கும்பாபிஷேகம். மனித பிறப்பின் புண்ணிய தரிசனமாக கும்பாபிஷேக தரிசனம் குறிப்பிடப்படுகிறது. ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணம் எனும் மந்திரத்தின் பொருள், என் உடலும் உயிரும் ஆனவனே, ஆன்மாவும் பிரபஞ்சமுமாக ஒளி வீசுகின்றவனே, பிறவி பெருங்கடலிலிருந்தும் பகைகளிலிருந்தும் புலப்படாத தீய சக்திகளிலிருந்தும் என்னை விடுவித்து ஆட்கொண்டு உன்னிடம் சேர்ப்பாயாக. ॐ नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तम् गोविन्दयोगीन्द्रमधास्य शिष्यम् श्रीशङ्कराचार्यमधास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यम् तन्त्रोडकं वार्तिककारमन्या अस्मद्गुरुं सन्ततमनतोऽस्मि. சைவ தத்துவத்தை நோக்கி பக்தனின் வணக்கம். சிவம் நானே, நானே சிவம். தன்னை இறைவனாக நினைத்து இறைவனை வணங்குகின்ற புனித நேரம். இந்த தத்துவங்களும் ஐம்புலன்களும் அஷ்டராகங்களும் முக்குணங்களும் பௌதீக கல்வியும் ஆன்மீக கல்வியும் 18 படிகளாக பாவனை செய்து அமைக்கப்பட்டுள்ளன. கல்வியின் 18 வகைகளாகவும் ஒரு பாவனை உண்டு. சுஷும்ன நாடி முதல் சகஸ்டாய பத்மம் வரை 18 படிகளாகவும் கற்பனை செய்யப்படுகிறது. ஐயப்ப திருவுருவத்தின் மீது செய்யப்படுகின்ற அனைத்து அபிஷேகங்களும் பூஜை விதிகளும் இந்த படிக்கட்டுகளிலும் நிகழ்த்தப்படுகின்றன. अन्धेन तमसावृताः तांस्ते प्रेत्या. கடவுள் பக்தியில் லயிக்கின்ற பக்தர்களின் உள்ளத்தில் தான் எனும் உணர்வை அழிக்கின்ற கற்பூர ஆழி, ஒன்றும் மிஞ்சாது எரிகின்ற கற்பூரம் பக்தர்களின் இகலோக வாழ்க்கையின் அடையாளமாக கருதப்படுகிறது. உடல் உள்ளம் சார்ந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கவும் வேண்டி அங்க பிரதட்சணம் நடத்தப்படுகிறது. முதல் 5 படிகள் ஐம்பூதங்களின் குறியீடாகும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். அடுத்த 5 படிகள் 5 விஷய வடிவங்களாகும். ஐம்புலன்களின் உணர்வுகள் ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்பனவாகும். கண், மூக்கு, காது, நாக்கு, தோல் என்ற ஐம்புலன்கள் 11 முதல் 16 வரையிலான படிகள். இவற்றை செயலாற்றும் உள்ளம் அல்லது மனம் 16வது படி.
17வது படி இயற்கை, 18வது படி புருஷன். ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக நிற்கின்ற எண் குணங்களை விரட்ட தெய்வீக போர்க்கருவிகளோடு ஸ்ரீ தர்மசாஸ்தா அவதரித்தார். ஐம்பூதங்களும் 6 உணர்வுகளும் 5 புலன்களும் உள்ளிட்ட 18 தீய உணர்வுகளை வென்றிடும் தர்ம சித்தாந்த தத்துவங்கள் 18 படிகள் என சொல்லப்படுகிறது. 18 பிராணங்கள், 18 மலைகள், 18 உபநிடதங்கள் படிகளாக கருதப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. ஐம்புலன்கள், அஷ்டராகங்கள், முக்குணங்கள், அறிவு, மாயை ஆகியவற்றின் குறியீடுகளாக 18 படிகள் கருதப்படுகின்றன. கல்வி ஆன்மீக கல்வி, பௌதீக கல்வி என 2 வகையில் அமைந்துள்ளது. இவற்றின் வாயிலாக பெறும் அறிவே மனிதனை முழுமையாக்குகின்றது. பௌதீக அறிவினால் வாழ்க்கையின் வேதனைகளையும் துன்பங்களையும் வென்றிடும் மனிதன் ஆன்மீக அறிவினால் தெய்வீகத்தை அடைகிறான். பௌதீக அறிவை மட்டும் தேடுகின்ற மனிதனின் பாதை இருள் நிறைந்ததாகவே இருக்கும். ஆன்மீக அறிவை மட்டும் விரும்புகின்றவன் இருளில் தடுமாறுகின்றான். உறவுகள் ஆசைகளை உருவாக்குகின்றன. ஆசைகள் கோபத்தை பெருக்குகின்றன. கோபம் மனிதனில் மன தடுமாற்றங்களை உண்டாக்குகின்றன. மன தடுமாற்றம் சிந்தனை மண்டலத்தை தாக்குகின்றது. அதனால் புத்தி பேதலிப்பு நிகழ்கின்றது. புத்தி பேதலிப்பு அனைத்து தீமைகளுக்கும் காரணமாகின்றது. ஆசை, வெகுளி, காமத்தை வெல்கின்ற மானாடக்கத்திற்கு உரிய பூஜை. ஸ்ரீ தர்மசாஸ்தா பஞ்சபூதங்களின் உறைவிடத்தின் தெய்வ தூதன், பரம்பொருளும் சுவாமி ஐயப்பனே. திருமாலின் காத்தலும் சிவனின் அழித்தலும் ஆகிய குணத்தன்மைகளை உட்கொண்ட முறையில் சுவாமி ஐயப்பனை தாரக பிரம்ம